ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று, ஆனால் அதில் எத்தனை நன்மை இருக்குதுன்னு தெரியாத ஒன்று தான் இந்த முட்டை. முட்டை ஒரு சாதாரண உணவு மாதிரி தோணலாம். அது ஒரு நேச்சுரல் புரோட்டீன் பவர் ஹவுஸ்னு சொல்லலாம். இது பால் குடிக்காதவங்களுக்கு ஒரு பெரிய வரம்னு சொல்லப்படுது. பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச இந்த முட்டையை சாப்பிட்றதால உடலுக்கு பல ஆரோக்கிய நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு அனைவருக்குமே தெரியுங்க. ஆனால் முட்டை சாப்பிட்றதால மூளை கூர்மையாகி அறிவாற்றல் அதிகரிக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, சமீபத்தில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வின் மூலம் இது தெரிய வந்திருக்கு. பெரும்பாலான மக்களுக்கு பொதுவாக வயதானதன் மூலம் அறிவாற்றல் குறைபாடு, அப்படி இல்லைன்னா புத்தி கூர்மை குறையும், குழப்பம், நினைவாற்றல் குறைபாடு ஏற்படும். இதனை தவிர்க்க தினமும் உங்களோட உணவில் முட்டை சேர்த்தாலே போதும் அப்படின்னு புதிய ஆய்வு கூறுது. வயது முதிர்ந்தவர்களின் அறிவாற்றல் குறைவை முட்டைகளால் தடுக்க முடியும். அதோட நினைவாற்றல் மேம்படுத்தவும், சுய கட்டுப்பாடு, மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்தவும் முடியும்னு தெரிய வந்திருக்கு. அப்படிப்பட்ட இந்த முட்டையோட நன்மைகள் என்னென்ன, இதை யாரெல்லாம் பயன்படுத்தலாம், யாரெல்லாம் தவிர்க்கணுன்றதை பற்றி விரிவாக இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமீபத்தில் அமெரிக்காவில் ஹெர்பர்ட் வெர்தெயின் அப்படின்ற ஒரு ஸ்கூலில் காஸ்ட்ரோஎன்டாலஜி மற்றும் ஹெப்பாட்டாலஜி பிரிவு ஸ்கூல் ஆஃப் மெடிசன் கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டி இணைஞ்சு நடத்திய ஆய்வின் முடிவில் முட்டை சாப்பிட்றது உங்களோட அறிவாற்றல் வீழ்ச்சியை கட்டுக்குள் வச்சிருக்க உதவும் அப்படின்னும் மூளையை கூர்மையாக்கும் அப்படின்னும் கண்டறியப்பட்டிருக்கு. இந்த ஆய்வில் 55 வயதுக்கு மேற்பட்ட 357 ஆண்கள் மற்றும் 533 பெண்கள் கலந்து கொண்டனர். அவங்க 1988 ஆண்டு முதல் 1991 ஆண்டு வரை தொடர்ந்து முட்டையை உணவில் சேர்த்து கொண்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பேசும் திறன், கவனம், நினைவு கூறும் திறன் பற்றியும் பரிசோதிக்கப்பட்டது. அதில் பெண்களை விட ஆண்கள் அதிக முட்டைகளை உண்பது தெரிய வந்ததுங்க. ஆண்கள் வாரத்துக்கு 4லேருந்து 5 முட்டை எடுத்துக்கொள்கிறாங்க. பெண்கள் மாதத்துக்கு 1 முதல் 3 முட்டைகளை மட்டுமே எடுத்துக்கொள்கிறாங்க. குறைவான முட்டை எடுத்துக்கொண்ட பெண்களுக்கு அறிவாற்றல் குறைபாடு ஆண்களை விட அதிகமாக இருந்தது ஆய்வில் தெரிய வந்திருக்குங்க. புரதத்தின் மூலமான முட்டையில் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைஞ்சிருக்கு. அது மூளை வளர்ச்சி மற்றும் மூளை ஆரோக்கியத்துக்கு சிறந்த உணவாகும். அதோட இதய நோய் அபாயத்தை குறைச்சி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும், கண்களின் பார்வை திறனுக்கும் எடை இழப்புக்கும் முட்டை உதவியாக இருக்குது. தினமும் 1 அல்லது 2 முட்டைகள் சாப்பிட்றது பாதுகாப்பானது தான். முட்டையில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குங்க அப்படின்றது நம்ம எல்லாருமே தெரிஞ்சது தான். ஒரு முட்டையில் 200 மில்லிகிராம் கொலஸ்ட்ரால் இருக்குது. தினமும் முட்டையை எடுத்துக்கொள்ளும் போது இதோட கொலஸ்ட்ராலை நினச்சி பயப்படுறவங்க அப்படின்னா நீங்கள் முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்துக்கொள்வது நல்லது. இதில் புரதம் அதிகம், கொழுப்பு இல்லை. உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அல்லது இதய நோய் இல்லைன்னா தினமும் முட்டைகளை எடுத்துக்கொள்வது எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. பல நன்மைகள் இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது முட்டையால் சில தீமைகள் ஏற்பட தான் செய்யும். இந்த முட்டை ஒரு கம்ப்ளீட் புரோட்டீன், அதாவது நம்ம உடலுக்கு தேவையான 9 அமினோ அமிலங்களையும் கொண்டிருக்கு. அதனால் இதை பரிபூரண உணவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிம் போகிறவங்களுக்கு, வளர்ந்து வரும் குழந்தைங்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு முக்கியமான ஒன்றுன்னு சொல்லப்படுது. முட்டையில் இருக்கிற கோலின் என்ற சத்து மூளை வளர்ச்சிக்கும் நினைவு திறனுக்கும் உதவுது. குழந்தைகள் படிப்பில் கவனம் குறையாமல் இருக்க, மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்ய இதை உணவில் சேர்த்துக்கலாம். முட்டை மஞ்சளில் உள்ள லூட்டின் மற்றும் ஜியாக்சந்தின் அப்படின்ற பொருள்கள் கண் பார்வையை காக்க உதவியாக இருக்கும். இது வயது மூப்பில் வரும் மூளை இழப்பு வராமல் தடுக்கும். முட்டையில் உள்ள பயோட்டின், வைட்டமின் இ, புரோட்டீன், இது எல்லாமே முடி வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்குது. முட்டையை சாப்பிட்றதாலேயோ ஹேர் மாஸ்காக போட்டாலேயோ முடி மென்மையாகும். முட்டையில் வைட்டமின் டி இருக்குதுங்க. இது கால்சியம் உட்கரணத்தை அதிகரிக்குது. அதனால் எலும்பு, பல் வலிமை பெறுது. முட்டை சாப்பிட்டா நீண்ட நேரம் பசிக்காது. அதனால் எடை குறைக்க முயற்சி செய்கிறவங்க காலையில் உணவில் முட்டையை சேர்த்துக்கொள்ளலாம். முட்டையில் உள்ள நல்ல கொழுப்பு, அதாவது குட் ஃபேட், உடலில் இருக்கிற ஹார்மோன் உற்பத்திக்கு உதவியாக இருக்கும். இது பெண்களின் மாதவிடாய் சுழற்சியையும் சமநிலைப்படுத்த உதவியாக இருக்கும். இந்த முட்டையை எப்படியெல்லாம் சாப்பிடலாம் தெரியுமா? காய்ச்சிய முட்டை, அதாவது பாயில்ட் எக், இது ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு வழின்னு சொல்லப்படுது. அரைத்து வேக வைத்த முட்டை, சாஃப்ட் பாயில் வெயிட், சத்துக்கள் கெடாமல் கிடைக்கும். ஆம்லேட், சட்னி, முட்டை பஜ்ஜி சுவைக்காக நல்லது, ஆனால் அதிகம் எண்ணெய் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ரா எக்காக சாப்பிடாதீங்க, அதில் சால்மோனெல்லா பாக்டீரியா இருக்க வாய்ப்பு இருக்குது. முட்டையை அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும். முட்டையோட மஞ்சளில் கொலஸ்ட்ரால் அதிகம் இருக்குங்க. ஒரு நாளைக்கு 1 அப்படி இல்லைனா 2 முட்டை போதுமானது. இதை இதய நோய் வர வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு முட்டை சாப்பிட்டதும் தோல் அலர்ஜி, மூச்சு திணறல், வயிற்று வலி மாதிரியான பிரச்சனை வரலாம். அப்படி யாருக்காவது இருந்தால் உடனே டாக்டர் அணுகிறது நல்லது. முட்டை சாப்பிட்டதும் சிலருக்கு சளி அதிகரிக்கும், குரல் கரகரப்பு வரலாம். அது உடல் இயல்பை பொறுத்ததுங்க. மூக்கு, தொண்டை பிரச்சனை உள்ளவங்களுக்கு ரொம்பவே கவனமாக இருக்கணும்.
காய்ச்சல் அல்லது ஜலதோஷம் இருக்கும்போது அந்த நேரத்தில் முட்டை சாப்பிடாமல் இருப்பது நல்லது. உடல் சூடு அதிகரிக்கும். தவறான சமைப்பு முறை. அரை வேக வைத்த அல்லது கச்சா முட்டையை சாப்பிட்டா பாக்டீரியா தொற்று வரும். அதனால் எப்போவுமே நன்றாக வேக வச்சு தான் இதை நம்ம சாப்பிடணும். இந்த முட்டை யாருக்கெல்லாம் நல்லது தெரியுமா? குழந்தைகள், விளையாட்டு வீரர்கள், கர்ப்பிணி பெண்கள், எடை குறைக்க முயற்சி செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்லது. யாரெல்லாம் தவிர்க்க வேண்டியும் தெரியுமா? இதய நோயாளிகள், அதிக கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளவங்க, அலர்ஜி உடையவங்க, இவங்களாம் இந்த முட்டையை தவிர்க்கிறது நல்லது. இந்த முட்டையோட நிறம் வெள்ளையா பழுப்பு நிறமாக இருக்கும். அதுக்கு சத்து தன்மையில் வித்தியாசம் இல்லை. ஒரு முட்டையோட மஞ்சளில் சுமார் 13 வகையான வைட்டமின்கள் இருக்குது. உலகம் முழுவதும் தினமும் 1.2 பில்லியன் முட்டைகள் சாப்பிடப்படுது. முட்டை நீண்ட நாள் கெடாமல் இருக்க ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தினோம் அப்படின்னா 3 வாரம் வரை நல்லா இருக்கும், கெட்டு போகாது. இந்த முட்டையில் உயர்தர புரதம், கோலின், வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் டி, வைட்டமின் B12, அத்துடன் லூட்டின் மற்றும் ஜியாக்சாந்தின் போன்ற கரோட்டினாய்டுகள் சிறந்த ஆதாரமாக இருந்துட்டுருக்கு. மூளையோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும், கண்களை பாதுகாக்கவும், தசை வளர்ச்சிக்கும் உதவியாக இருக்குது. ஒட்டுமொத்த ஊட்டச்சத்தையும் வழங்க இது உதவியாக இருக்குது. முட்டைகளில் புரதம், கொழுப்பு, தாதுக்கள் மற்றும் பல வைட்டமின்கள் இருக்குங்க. இது ஒரு ஆரோக்கியமான உணவின் முக்கிய பங்குன்னு சொல்லப்படுது. கோலின் மற்றும் பிற சத்துக்கள் மூளையின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும், அறிவாற்றல் திறனை அதிகரிக்கவும் உதவியாக இருக்குது. இது சமீபத்திய ஆய்வுகளை நிரூபிக்கவும் பட்டிருக்கு. முட்டையில் லூட்டின் மற்றும் ஜியாக்சாந்தின் என்ற கரோட்டினாய்டுகள் இருக்குது. அது கண்களின் ஆரோக்கியத்துக்கு நன்மை பயக்கும் மற்றும் கண்புரை போன்ற நோய்களிலிருந்து பாதுகாக்க உதவும். உயர்தர புரதத்தின் ஆதாரமாக இருப்பதால் தசை வளர்ச்சி மற்றும் பராமரிப்புக்கு முட்டைகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நவீன உணவில் அரிதாக உள்ள கோலின் போன்ற முக்கிய ஊட்டச்சத்துக்களை முட்டைகள் வழங்குதுங்க. முட்டைகள் புரதம் மற்றும் கொழுப்பு வழங்கும் போது கலோரிகள் ஒப்பீட்டளவில் குறைவாக இருப்பதால் எடையில் கட்டுக்குள்ளே வச்சிருக்க உதவியாக இருக்கும். முட்டையில் உள்ள செலனியம் போன்ற தாதுக்கள் உடலுக்கு அத்தியாவசியமானது. லூட்டின் மற்றும் ஜியாக்சாந்தின் போன்ற ஆன்டி ஆக்சிடன்ட்கள் உடலில் உள்ள செல்களை பாதுகாக்க உதவியாக இருக்கும். இந்த முட்டை ஒரு இயற்கையான சக்தி உணவு. சரியான அளவில் சாப்பிட்டோன்னா இது உடலுக்கு எல்லா சத்துக்களையும் தரும். ஆனால் அதுக்கு எல்லை கடக்கக்கூடாது. அளவுக்கு மீறினா அமுதமும் நஞ்சு தான் அப்படின்ற பழமொழியை நினைவில் வச்சுக்கோங்க. தினமும் ஒரு முட்டை ஆரோக்கியமான வாழ்வுக்கு வழி. சீரான உணவு பழக்கத்தோடு சேர்த்து முட்டையை சரியாக உட்கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு அற்புதமான ஆரோக்கிய விஷயத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.